Good evening, students. Today we are going to see about drafting a speech. It has been given in your book in page number 8. Take that page. You always have fear when it comes to talking in English or speaking in English before a stage or a crowd. That is very, very normal. Even in our mother tongue, if we are asked to speak suddenly before a crowd or a stage, we would blink our eyes. It happens, it's very natural. Since English is our second language, it's very normal to have that fear. So don't hesitate. திடீர்னு இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ஒரு ஸ்பீச்சை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பயம் இருக்கிறது ரொம்ப நார்மல். ஸோ அந்த பயத்தையெல்லாம் விட்டுட்டு இங்கிலீஷில் பேசுகிறதா அந்த இடத்துலையே நான் இல்லை, நான் போகிறேன், எனக்கு இங்கிலீஷ் பேச வராது, எழுதுறதாவது செய்வேன் ஆனால் பேசுகிறதுக்கெல்லாம் வராது, பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிற அந்த பயத்தை விடு. ஸோ லெட் us shed out the fear. நம்ம தமிழில் பேச சொல்லும்போதே திக்கி திணறுவோம் சில சமயங்களில், அது ரொம்ப நார்மல்ன்ற போது இங்கிலீஷ் ஒரு செகண்ட் லாங்குவேஜ், அதில் இந்த பயம் இருக்கிறது நார்மல். இப்போ உன்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் தான் இந்த செஷன். ஸோ லெட் us see the class. First one, whenever you start the speech, you have to start with the introduction. How will you greet the audience? Audience எப்படி greet பண்ணுறது? Start the session with good morning, good afternoon, a good evening to one and all present here. இதை முடித்ததுக்கப்புறம் இன்ட்ரடியூசிங் யுவர் செல்ஃப், உன்னை பற்றி நீ இன்ட்ரடியூஸ் பண்ணுற. ஐ, திவ்யா ஆஃப் கிளாஸ் 12, would like to share my thoughts on. If you see this clip, you can see two headings. இதில் 2 headings நீ பார்க்கலாம். ஒன்று global warming, இல்லைன்னா power of reading. The root words are the same. For example, would like to share my thoughts on, would like to deliver a short speech on. அதுங்கிறது ரெண்டுக்குமே பொதுவானது. இல்லை எதை நீ சேஞ்ச் பண்ணுறேன்னா ஹெட்டிங்கை மட்டும். த நெக்ஸ்ட் ஒன் பாடி ஆஃப் த ஸ்பீச். இந்த பாடி ஆஃப் த ஸ்பீச்சில் நீ எதை பற்றி பேச போறியோ அதனுடைய டெஃபினேஷன், அதுக்கப்புறம் அதை எலாபரேட்னா இன்னும் விவரிக்கிறது. இப்போ ஒரு ஸ்பீச் பார்ப்போம் குளோபல் வார்மிங் பற்றி. See this clip. இந்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன், wishing introduction about yourself and definition. இது 3 வந்துருச்சு. The next one, importance and relevance of the topic. Read these words. இந்த வேர்ட்ஸில் பார்த்த அப்படின்னா, today it has been the most discussed topic so far. Still people have very less awareness about it. ஸோ அதனுடைய தேவை என்னங்கிறத இந்த லைன்ஸில் சொல்லிட்டோம். அடுத்தது ரெலவன்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த டாபிக். ரெலவன்ஸ் அதனுடைய தொடர்பும் அதனுடைய முக்கியத்துவமும். நீ ஏன் இந்த டாப்பிக்கை எடுத்தங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ட. அடுத்தது இதனுடைய முக்கியத்துவம் என்னங்கிறது பேசும்பொழுது இந்த ஹோல் பேராகிராஃபையும் ஒரு தடவை வாசிச்சுப்பார். 2-3 வேர்ட்ஸ் கேபிட்டல் லெட்டரில் இருக்கும். ஸோ அந்த வேர்ட்ஸ் உனக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க. நேச்சர் இஸ் அ கிஃப்ட் ஆஃப் காட். The earth is home for all. Man has all his rights to enjoy it equally. அதே அளவுக்கு. It gives the same rights to all other living beings. மற்றவர்களுக்கும் உண்டு. But man has not only take it for granted but also destroyed it. மனிதன் இதை தனக்கு மட்டும் எடுத்துக்கொண்டதும் அல்லாமல் அதை என்னவும் செய்கிறான், அழிக்கவும் செய்கிறான். Not only but also. இது ரெண்டுமே எதில் வரும் அப்படின்னா டிஸ்கிரைபிங் சிமிலாரிட்டிஸ். நீ இப்போ யூஸ் பண்ண வேர்ட்ஸுக்கு பேர் தான் லிங்கர்ஸ் அல்லது சீக்வன்ஸ் மேக்கர்ஸ். சீக்வன்ஸ் மேக்கர்ஸ் அப்படின்னா தொடர்பு ஏற்படுத்துகிற வார்த்தைகள். இப்போ அடுத்தது பாரு, காசஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ். இது எதனால் ஏற்படுது அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினேஷன். அடுத்தது அந்த கான்சிக்வன்ஸ்னால் வர்றதை பற்றி வரும்போது இதே மாதிரியான வார்த்தைகளை நீ பார்க்குற. தேர்ஃபோர், கான்சிக்வென்ட்லி, இதனால், இதன் தொடர்ந்து, அதனால் அப்படிங்கிற மீனிங் தான் அதெல்லாம். இதே ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது நீ என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு பாரு. தோ, இருந்தாலும், இன்ஸ்டெட், அதற்கு பதிலாக,
ஆல்டர்னேட்டிவ்லி அதற்கு மாறாக அப்படின்னு வார்த்தைகளை யூஸ் பண்ணுறேன். இதே சொல்யூஷன்ஸ், இதுக்கான சொல்யூஷன் நீ கொடுக்குற, அப்போ வந்து எந்தெந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுற அந்த சென்டென்ஸ் லைன் பார்த்தீங்கன்னா ஹவவர், எப்படி இருந்தாலும், இட் கேன் பி கன்க்ளூடட் தட், இதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி இந்த சீக்வன்ஸ் மேக்கர்ஸை வச்சு நீ என்ன பண்ணுறேன்னா மொத்த பேராகிராஃப்ஸையும் எழுதுகிற ஃபேக்ட்ஸோடு சேர்ந்து. இதை முடித்ததுக்கு அப்புறம் யூ ஆர் தேங்கிங் எவ்ரி ஒன்.